Hello students, welcome to Kalak Academy. இப்போ நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் வெங்கடேஷன் சார் இருக்கார்ல இந்த புக்கை தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் பண்ணது 2 புக்கு தான், சரியா? இந்த இருக்கு இல்லையா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம். இந்த 2 புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த புக்கு வந்து 800+ சம்திங் ருபீஸ்க்கு வாங்கினாங்க, 800 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 739 ரூபா கொரியர் சார்ஜஸோடு சேர்த்து. இப்போ இந்த புக்கு வந்து சென்னையிலேருந்து எங்கே அப்படின்னா நங்கநல்லூர் சென்னை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு வந்து வந்திருக்கு. 50 ரூபா டெலிவரி சார்ஜ் தான். பட் நீங்கள் செகண்டரி வெப்சைட்டில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா 800 கிட்ட வாங்குறாங்க. இது எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு VR1 பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். முதல்ல இவங்களோட மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. மொபைல் நம்பர் தெரியுதுங்களா? இதான் இவங்களோட மொபைல் நம்பர் 9848847857. இதுதான் எனக்கு வந்து கொரியர்லையுமே இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த VR1 பப்ளிகேஷன்ஸ், V ஃபார் விக்ட்ரி, R ஃபார் ரேஸ், இந்த இடத்துல 1 இருக்கு இல்லையா, அந்த 1 VR1 பப்ளிகேஷன்ஸ் இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களோட அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே போங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. அவங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம வச்சிருக்க தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கெல்லாம் காட்டுவாங்க. அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா நியூ அரைவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, நியூ அரைவல் ப்ராடக்ட். இதில் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தற்கால தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் + நவீன காலம், ஃப்ரீ திருக்குறள் கட்டுரைகள் K வெங்கடேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ப்ரைஸ் வந்து 689 ருபீஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆர்டர் டு கார்ட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு புக் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க, புக் வந்து இதுதான், சரியா? ஆட் டு கார்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே கார்ட்டுக்கு வாங்க. அப்படியே நீங்கள் மேலே கார்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கார்ட்டு சிம்பிள் தெரியுதா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல கார்ட்டு சிம்பிள் தெரியுதா, இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. கார்ட்டு சிம்பிள் தெரியுதா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். கார்ட்டில் என்ன கிளிக் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் + நவீன காலம், ஃப்ரீ திருக்குறள் கட்டுரைகள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 689 ரூபா. அதுக்கப்புறமேட்டு இதோட ஷிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 739 ரூபா. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 739 ரூபா தான் இதோட ரேட்டு. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் ப்ரொசீடட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ப்ரொசீடட் டு செக் அவுட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க, அதாவது உங்களோட கரண்ட் அட்ரஸும் டெலிவரி அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா இந்த இது ரிமூவ் பண்ணிடுங்க. ஷிப் டு டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல கார்டு நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக் டீட்டெயில் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் ஜிபேல பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டு நம்பர் என்ரோல் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ரீட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடட் டு பேன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேவா நெட் பேங்கிங்கான்னு காட்டும். அதில் ஜிபே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ப்ராடக்டை ஒரே நாளில் டெலிவரி பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நான் நேற்று ஆர்டர் போட்டேன், இன்றைக்கி எனக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டதே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான், எனக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசீவ் ஆகிடுச்சு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்தது. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆர்டர் நமக்கு வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுத்துட்றாங்க, நமக்கு வீட்டுக்கும் வந்துடுது. அதனால் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் இதுதான், இதில் போய் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு சங்கட்டமாக இருந்தது. சார் நான் வந்து 800 ரூபா கேட்டாங்க சார், 800 ரூபா ப்ளஸ் கேட்டாங்களாம். இப்போ 800 ரூபா அப்படிங்கிறது இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 61 ரூபா கூட இல்லையா, எதுக்கு அவ்வளோ போட்டு வாங்கணும்? ஏன்னா TNPSC படிக்கிறவங்களுக்கு புக் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரம். அதே மீறி தான் நம்ம சில புத்தகங்கள் வாங்குகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் VR1 பப்ளிகேஷன்ஸில் போனீங்கனாலே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த புக்கில் வந்து அப்டேஷன் இருக்கா சார்? இருக்குது, ஓகேங்களா? இப்போ வஉசி பற்றி படிக்கும்போது கொஞ்சம் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புக்கை 2 புக்காக பிரிச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த பழைய புக் இருக்கு இல்லையா,
இந்த பழைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளடக்கம்னு ஆரம்பித்து கடைசி எது வரைக்கும் இருக்கும்? பொருளடக்கத்தில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் தற்கால தமிழ்நாடு ஒரு பறவை பார்வை இதுலேருந்து ஆரம்பித்து கடைசியாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலை கலாச்சாரம்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு புக்கை 2 புக்காக பிரிச்சுருக்கிறாங்க. இது எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது வந்து பெரிய புக்கு, ஃபுல் புக்கு, பழைய புக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுயமரியாதை இயக்கம் இருக்கா? இந்த சுயமரியாதை இயக்கம் வரைக்கும் ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்ததில். அதுக்கப்புறம் ராஜாஜியோட ஆட்சியிலிருந்து இப்போ கலை மற்றும் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கா, அதை ஒரு புக்காக மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் அதிகமாக இருக்குது, கண்டென்ட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை கொஞ்சம் பிரித்து ஈஸியாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வள்ளலாரோட பேஜ் இருக்கும்ல, அதில் வந்து பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்குள்ளே குட்டியோண்டு அடக்கியிருப்பாங்க. இப்போ வந்து அதை நல்லா அழகாக ஸ்பேஸ் விட்டு ஒன்று பசித்திரு அப்புறம் தனித்திரு அப்புறம் விழித்திரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக, நம்ம ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேஜஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, புக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் அஃபீஷியல் பேஜ். இப்படி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரியும் ஆகுது. நான் வந்து நேற்று எனக்கு ஆர்டர் போட்டிருந்தேன், இன்றைக்கி இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவும் நான் இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது மொத்தம் நான் என் தரப்புலேருந்து 2 ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாகவே டெலிவரி ஆகிடுது. மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுடைய சரியான மொபைல் நம்பரை கொடுங்க, அதுதான் வேணும். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். நான் இவங்களோட மொபைல் நம்பரை கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, ஏதோ ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, என்னையெல்லாம் அவருக்கு சத்தியமாக தெரியாது. சரிங்களா? நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.